சொல்வதெல்லாம் உண்மை. என்ன பிரச்சனை? ரெண்டு தான் பாடிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணி தொதிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்களா? நம்ம ஒரே வீட்டில் தான். இப்போ என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? அவங்க பசங்க அவங்களுக்கு வேணுன்றாங்க. உங்களுக்குள்ள எந்த தப்பான உறவும் இல்லை? எதுவும் கிடையாது. உன் தங்கச்சி மாதிரி தானாவா? போய் சொல்லக்கூடாது என்கிட்ட. என் பேர் நந்தினி. ஜிஹெச்எத்தை போல் இருக்கிறோம். ஆப்போசிட் பிளாட்ஃபார்மத்தில் தான். நாங்கள் ரோட்டில் தான் படுப்பேன். நான் ஒருத்தரை லவ் பண்ணி காணம் பண்ணினேன். யாரோட இருந்த? அப்பா அம்மா இல்லையா உனக்கு? அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க. எல்லாமே பிளாட்ஃபார்த்தில் தான் இருக்கும். எங்களுக்கு வீடு வாசல்லாம் கிடையாது. என்ன வேலை செய்கிறாங்க அம்மா? அம்மா பூ கட்டுறாங்க. அப்பா? அப்பா இறந்துட்டார். அப்போ எப்போவுமே நீங்கள் பிளாட்ஃபார்மில் தான் இருந்தீங்களா? சின்ன வயசுலேருந்து ரோட்டில் தான் படுத்தோம். படிச்சியாம்மா நீ? 8வது வரைக்கும் படித்தேன். குடும்ப சூழ்நிலை ஸ்கூலுக்கு போகலை. அப்போ ஸ்கூல்லேருந்து வந்து பிளாட்ஃபார்மில் தான் வந்து படிப்பியா? நான் வயசுக்கு வந்தது எல்லாமே பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இருக்கிறப்பவே என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ நான் எங்கிட்ட வந்து என்னை பார்த்து பேசினார். அப்புறம் லவ் பண்ணி காணம் பண்ணி. யாருமா அவங்க? எங்கிட்ட வந்து ஆவடியில் இருக்கிறாரு. சரி பேசி நான் எப்படி பேசுனீங்க? அவங்க வேலை செய்ய வந்தாங்க, சென்ட்ரிங் வேலை செய்ய வந்தாங்க. அப்போ நான் வந்து ரோட்டில் பூ கட்டின்னு இருப்பேன் உட்காந்து. அப்புறம் அவங்க தெரிஞ்ச கல்லில் பாய்க்கு சொன்னார், நல்ல பையன் கட்டி வந்து நல்லா இருப்பேன் அப்படின்னு. என் வீட்டு சூழ்நிலத்துக்காக நான் காணம் பண்ணினேன். அப்பா சரியில்லை, அப்பா பயங்கரமாக கூட்டிப்பார். அம்மா யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. பூ கட்டின்னு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தாலும் பூ கட்டின்னு இருப்பாங்க. பூ கட்டிக்கு போவாங்க, வருவாங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு சாப்பாடுலாம் போடுவாங்க? அம்மா தான் போடுவாங்க. எல்லாமே எங்கள் அம்மா தான். சமையல்லாம் பண்ணுவாங்க? சமையல்லாம் பண்ண நாங்கள் ஹோட்டலில் தான் கொடுப்பாங்க. வேறு உனக்கு கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவங்க 2 தங்கச்சி, ஒரு தம்பி. எங்கே இருக்காங்க அவங்கெல்லாம்? அவங்களும் பிளாட்ஃபார்மில் தான் இருக்காங்க. பெரிய தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக, ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தேன் 6 வருஷம். 2 பசங்க இருக்கிறாங்க எனக்கு. 3 வயசு குழந்தை 1, 2 வயசு பையன் 1. இவங்க தனிக்கும் குடிப்பார், பயங்கரமாக குடிப்பார். சண்டை போடுவாங்க, அடிக்க சென்ட்ரிங் வேலை செய்கிறாங்க. இப்போவும் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கேன். இப்போ நான் அவங்க வீட்டில் இருந்தேன். இப்போ நான் தனியாக வீடு விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பா இறந்துட்டார். ஃபஸ்ட்டு பொண்ணு 9 மாதம் வயதில் இருப்ப அப்பா இறந்துட்டார். எப்படி இருந்தாருமா? ரொம்ப சரக்கச்சு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஜிஹெச்சில் தான் அட்மிட் பண்ணோம் அப்பாவை. அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா இறந்து தான் என்கிட்ட எனக்கு தெரியும். தெரிஞ்சும் எனக்கு கேட்க ஆரம்பித்தாங்க. உள்ள என்ன செஞ்சாங்க, எது செஞ்சாங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் எதுவும் கேட்க மாட்டேன். சரி வீடு கேட்டால் கேட்டுன்னு போடுன்னு விட்டுருவேன். பயங்கரமாக குடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. இப்போ இடையில நானா எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தேவான்றவங்க, அவங்க வீட்டுக்கு ஜாலியாக பேசுவேன். எங்கள் அண்ணன் வருவான், ஜாலியாக பேசுவேன். அப்போ சொன்ன மாமா அமீர் வந்து ராஜோட ஃப்ரெண்டு மாமா. அண்ணன்னா அவங்க கூட பிறந்தாங்க? கூட பிறந்தாங்க. என் பெரியம்மா பையன் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களும் பிளாட்ஃபார்மில் தான் இருக்காங்க? இல்லை, அவங்களும் வீடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் இந்த பையன் வீட்டில் தாயபாசூலில் இருந்தாங்க. என் வீட்டில் தாயபாசூலில் இருந்தாங்க எங்கள் அண்ணன் இந்த பையன்லாம். அப்போ நான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் போயிட்ட போய் இந்த பையன் வீட்டில் இருந்தான். நான் சொன்னேன், இல்லை தவா நீ வீடு கிளம்பு அப்படின்னு. இல்லை உங்க வீட்டார் வரட்டும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு நான் இருந்துச்சேன். எங்கள் வீட்டார் வந்தார். வந்து பார்த்தாரு, எதுவும் பேசலை. நான் வந்து நான் மாரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா. சரி மாமா போய்ட்டு வாம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த கறி வேணாந்து கொடுத்து சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்க. அந்த பையன் போன பேர் திருப்பி குஸ்டின் வச்சார். சந்தேகப்பட்டாரா? ஃபஸ்ட்டு எதுனா சந்தேகப்படல. அவர் சந்தேகப்படுற மாதிரி. ஆனால் அவர் படுறாரு, எனக்கு சொல்ல மாட்டேன்றாரு. இந்தமாரிக்கு ஒன்றுமே இல்லை, சரி சரி உன் தம்பி தானே அப்படின்ட்டு விட்டார். சரி நானும் விட்டேன், சரி அது பேசலாம் அப்படின்னு. அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா, லீவ் போட்டார்னா அந்த பையனை ஃபோன் போட்டு வர வச்சுருவார். வர வச்சு வீட்டில் சரக்கு கட்டிக்கிறது, அதுக்கப்புறம் ஜாலியாக பேசினது, இது பண்ணுறதெல்லாம். அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். எங்கள் வீட்டு என்ன பண்ணார், வீட்டில் வந்து நான் இந்தமாரி காசு வாங்க போகிற ஒரு இடம். சரி மாமா போய்ட்டு வாம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் போதையில் வந்து என் பின்னாடி வந்துட்டுக்குது வீட்டுக்குள்ளே. நான் உள் ரூமில் இந்த ட்ரெஸ் எடுக்க, இந்த பையன் பின்னாடி வந்து நான் கவனிக்கவே இல்லை. திரும்பி பார்த்தா இந்த பையன் என்ன இங்கே நிற்கிற, வெளியே போடா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டு என்னை பார்த்துட்டு, நீ அந்த பையன் தப்பு செஞ்ச அப்படி. என்னைக்கு அதை நான் செய்யலைன்னு சொன்னேன், நீ செஞ்சேன்னு சொன்னார். நான் செய்யலாமான்னு. அப்புறம் அந்த பையன் இருக்க எனக்கு செம்மடி அடித்தார். அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னால், இல்லை அவங்க மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. நான் தான் அவங்க பின்னாடி போனேன், நான் பின்னாடி போகிறது அவங்க கவனிக்கல, நான் தான் அவங்க பின்னாடி போனேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் சாப்பாடு இந்த பையனுக்கு போட சொன்னார். என் கையிலே சாப்பாடு போட சொன்னேன். அவ்வளோ அடி அடித்து நீ அந்த பையன் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப என்ன ஆரம்பித்தார்? 1 மணி 2 மணி பக்கத்தில் சொல்லுவாங்க. பக்கத்தில் நீ அவங்க கூட எவ்வளோ பேசுவாங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை?
இப்போ என்ன சேர்த்துக்க மாட்டேன், சேர்த்துக்கனாலும் பரவாயில்ல, அவர் கூட வாழறதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. எனக்கு 2 பிள்ளைங்க வேணும். பசங்க யார்கிட்ட இருக்காங்க? அவர்கிட்ட தான் நான் விட்டு வந்தேன், பசங்களை விட்டு வந்தேன். சரி பசங்க மூஞ்ச பார்த்துனாச்சுன்னா திரும்பி எதுக்கு விட்டுட்டு வந்தேன்? பயங்கரமாக குடிப்பாங்க பசங்க. பசங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க மூஞ்சினாச்சுன்னா பார்த்து திருந்து வரதுக்காக நான் விட்டு வந்தேன். எதுக்கு நீங்கள் 2 பேரும் நிரந்தரம் எதுக்கு பிரிஞ்சீங்க? எதுக்கு வந்தீங்க அன்னைக்கு? இந்த பையனால தான். இந்த பையனால ரொம்ப சந்தேகப்பட்டார். தனிக்கும் டார்ச்சர் பண்ணுவார். நீ அவன் கூட அவன் நீ வச்சுனுக்கிற அப்படி இப்படி சொல்லி என்னை ரொம்ப சந்தேகப்பட ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் நீ எந்த தப்பும் பண்ணல. நான் எதுவும் தப்பும் பண்ணல. அதுக்கப்புறம் அம்மா போய் கேட்க போனாங்க. அம்மா கேட்க போனால் அம்மா போட இஷ்டார். அவர் எங்கள் அம்மாவை அடிக்க தான் எனக்கு கோவம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. தலைக்கு மேலே கோவம் வந்து சரி எங்கள் அம்மாவை நீ கை நீட்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் உங்க கூட வாழ்ந்தானா வேணாம் எனக்கு தேவையில்லைன்ட்டு நான் 2 பசங்களை விட்டு எங்கள் அம்மாட்ட வந்தேன். எவ்வளோ நாள் ஆச்சு வந்துட்டு? வந்து 6 மாதம் ஆகுது. பிளாட்ஃபார்மில் தான் இருக்கேன். பிளாட்பாரத்தில் இல்லை, அந்த தேவன்ற பையனும் அவனும் வீட்டை விட்டு வந்தான். அந்த பையன் வந்து என்கிட்ட பேசினிருந்தான். இந்தமாரி வந்து நீ என்னால் தான் நீ வீட்டை விட்டு வந்த கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லை வேணாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பையனை நடந்து வந்தான். ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல. இதுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருந்தது கிடையாது. சண்டை தான் எங்கள் 2 பேருக்குள்ள. திட்டு உன்னால் தானே என் வாழ்க்கை போயிடுச்சு, உன்னால் தானே எப்பயும் கூட நான் இப்படி நிற்கிறேன்ட்டு. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுவும் செய்யலை அப்படி இப்படியே சொன்னேன். இப்போ அவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். நான் குடும்பம் நடத்தலையே, 2 பேரும் ஒன்றா தான் வராங்க. எங்களுக்குள்ள நான் 6 மாதம் ஆகி கல்யாணமும் பண்ணிக்கல, நாங்கள் எதுவும் பண்ணலையே. நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மா கூட போய் இருக்க வேண்டியதானே? எதுக்கு? எங்கள் அம்மா வந்து சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தானே இப்படியெல்லாம்? அதுக்கு முன்னாடி அவரோட தானே இருந்தேன். அவர் கூட இருந்தேன். பயங்கரமாக ரோட்டில் நிற்க வச்சு சரக்கு விளையாடுவாங்க, அடிப்பாங்க. நிறையா பிரச்சனைகள் நடந்தது. என்ன பிரச்சனை? ஒரு ஃப்ரெண்டை தான் பழகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கவங்க தான் இல்லாத சொல்லி ஒரு டைம் தான் தேவா. ஆமாம், ஒரு டைம் வந்து அவங்க வீட்டில் உட்காந்துருந்தோம். நான் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வெளியே போனார். சரி நான் எப்போவுமே ஒரு சோசியல் தான் பழகிட்டு இருப்பேன். சரி அவங்கள்ட்ட எனக்கு காசு இல்லைன்னு சொன்னாங்க. சரி அவங்க காசு எடுக்க போனதில் நான் கொஞ்சம் பின்னாடி போனேன். சரி காசு தான் எடுக்க போகிறேன் அவங்களுக்கு பிடிங்கலான்ட்டு நான் பின்னாடி போனேன். நான் அவங்க பின்னாடி விட்டு அவங்க திரும்பி பார்த்து பயந்துட்டாங்க. ஏன் இது மாதிரி பண்ணுறேன்னு திட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் கரெக்டாக வந்துட்டார். ஹஸ்பண்ட் கரெக்டாக வந்தோன்னே அப்போ வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒன்றா வாழவும் ஆரம்பிச்சிட்டிங்க? இல்லை மேடம், நாங்கள் ஒன்றா வாழல மேடம். அவள் வந்து அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணி வெளியே அனுப்பிச்சதுனால சண்டை போட்டு அனுப்பிச்சு அவங்க அந்த பொண்ணு வெளியே அனுப்பிச்சு தொத்திட்டாங்க. அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுச்சு, உன்னால் தான் என் வாழ்க்கையை போச்சு எல்லாமே. சரி ஓகே என்னால் தான் வாழ்க்கையை போச்சு அன்ட்டு. ஆனால் வாழல. சரி நான் கூட்டின்னு போகிறேன்ட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் அங்கே போனேன் மேரேஜ் பண்ணிங்கன்னா வேணான்ட்டாங்க. சரி நான் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. அவங்க அந்த மாதிரி பேசினா தான் நாங்கள் வெளியே வந்தோம். அந்த மாதிரி நான் இது முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் வேணான்ட்டாங்க. சரி நானும் வேணான்ட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்தா கரெக்டாக தான் இருந்தோம். மற்றபடி அவங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் ஆகணும்ல எதுவுமே கிடையாது. நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்களா? ஆமாம், ஒரே வீட்டில் தான். உங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை? இல்லை மேம், சும்மா ஒரு வீட்டுக்குள்ளே வெளியே அனுப்பிச்சதுனால ஒரு வீட்டில் இருக்கீங்க. வெளியே தான் மேடம் நான் இது பண்ணுவோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுக்கு வாடகை போகணும். சும்மா வாடகை கிடைக்கிறதுக்காக? வாடகை கிடைக்கிறதா நாங்கள் அந்த மாதிரி இது பண்ணுவோம். அப்போ நிஜமாவே நீங்கள் உங்களுக்குள்ள எந்த உறவும் கிடையாது? எந்த உறவும் கிடையாது. போய் சொல்லக்கூடாது என்கிட்ட. இல்லை மேடம். இல்லை மேம். நான் உன்னை நம்பலாமாம்மா? கண்டிப்பாக மேம். உங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை? இல்லை மேடம். நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது மேம். அதான் அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் மேடம். நான் மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ தொலைவு வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு. நான் அவனுக்கு தேடி வந்துருக்க மாட்டேன் யாருமே. இப்போ எங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? இல்லை மேடம். ஏன் அவங்க எல்லாம் உங்களை தப்பாக நினைக்கிறாங்களா? எல்லாமே தப்பாக நினைக்கிறேன். பட்டு என்னால் அவங்களுக்கு ப்ராப்ளம் வருமா, நான் தான் கொஞ்சம் அதிக தள்ளி வந்துட்டேன். என்னால் அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வருமோன்றது அவங்கள்ட்ட ஹெல்ப்பும் கேட்கல, அவங்களும் எனக்கு ஹெல்ப்பும் பண்ணல. ஆனால் இப்போ வெளியே வந்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும் மேடம், பணம் இருந்தால் எல்லாமே கூட இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, பனை மரத்துக்கு கேட்டு என்ன பால் குடித்தாலும் அது வந்து பால் இல்லை சரக்கு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அது மாதிரி தான் உங்கள் கேஸ் இருக்குது போல இருக்கு. நம்பலாமாப்பா? எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு யாருமே புரிஞ்சுதா மேடம்? அது வந்து மேடம் நிஜமாவா? நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் அதிசய பிறவிகள். உண்மையாக நான் அப்படி தான் மேம் இருந்தோம். நான் கல்யாணம் பண்ணி இருந்தோமா இருக்கோமா? இப்படி தான் இருக்கிறோம். உங்களுக்குள்ள எந்த தப்பான உறவும் இல்லை? தப்பான எதுவும் கிடையாது. அண்ணா கூப்பிடி வேற அண்ணா தேவன் தான் சொல்லுவேன். தேவா தான் சொல்லுவேன். ஃப்ரெண்டாக தான் தேவன் தான் சொல்லுவேன். தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறியா அவளை? அதான் நான் வந்து தப்பான உறவில் எதுவும் பார்க்கல மேடம். ஒரு ஃப்ரெண்டு தங்கச்சி மாதிரி பார்க்குறியா இல்லையா? கண்டிப்பாக மேடம். கண்டிப்பாக. உன் தங்கச்சி மாதிரி தானாவா? ஆமாம். பொய் சொல்லக்கூடாது என்கிட்ட. பொய் தான் சொல்ல போகிறேன்.
ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிருந்தேன். அவங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் பிரச்சனை கொஞ்சம் இது வந்தது. அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் அப்படியே சரக்கு இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே இருந்துட்டேன். அப்போ வந்து கொஞ்சம் ஆறுதல் சொன்னாங்க எனக்கு. அந்த ஒரு இதனால் கொஞ்சம் பிடிக்கும் அவங்கள எனக்கு. அப்போ வந்து ஆதரவு சொன்னாங்க ஒருத்தவங்க தான். என் ஃபேமிலியோட இவங்க தான் எனக்கு கொஞ்சம் ஆதரவு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கே தெரியும் லவ் பண்ண விஷயம் கொண்டு வந்து ஹலோ சொல்லுங்க. மிஸ்டர் முருகேசன், உங்க வைஃப் இங்க வந்திருக்காங்க. குழந்தைய மறுமறிக்க விட்டு போன வந்து எவ்வளவு பொண்ணா, அது வந்து ஒரு ஆம்பளை தேவனு ஓடனவா அவ பொண்ணா. ஆனா நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்தி அடிச்சு அவளால தாங்க முடியாம தான் பசங்களை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றா. ஏன் மேடம் கொஞ்சம் யோசிங்களேன். 2 குழந்தைங்களை விட்டுட்டு அவன் வந்து தப்பு வந்து அடிச்சனால புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை நடந்ததே கிடையாது. எந்த குடும்பத்துல எந்த தப்பு சண்டை நடக்கவே இல்லையா? சாதாரணமான சண்டைன்னு சொல்லலையா? ரொம்ப கொடுமைப்படுத்தினீங்களாமே. ரொம்ப யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன். அது அவங்க பொண்டாட்டி தான் சொல்றா. பேசுமா. ஹலோ யார் ஒரு ஆள் சொன்னா போதுமா? ஹலோ நீ நச்சதே கிடையாதா? நான் சினிமா கேட்டது கிடையாதா? மேடம் கிட்ட போன கொடுக்குறீங்களா? மேடம் புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை நடந்தது இல்லை. இந்த மாதிரி வந்து இது பண்ணது கிடையாது மேடம், புரியுதுங்களா? ஆனா வந்து தப்பு நடக்குது. ஆனா வந்து தப்பு வந்து யார் மேல தப்பு இருக்குன்னு விசாரிங்கன்னு சொல்றேன். நான் விசாரிச்சு நாயத்தை பேசணும்னு சொல்றேன். தேவா யாருங்க? தேவா யாருங்க? அவன் யாரு மேம்? அவன் வந்து மிஞ்சி போனா ஒரு மாசத்துல எனக்கு வந்து ரொம்ப தோக மாட்டான் மேடம். என் ஃப்ரெண்டோட வந்து மச்சானோட வந்து ஃப்ரெண்டு, அது மூலியமா பழகம். இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து சிலிண்டர் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். இவங்களாம் வந்து எனக்கு பழகம். இவங்க வந்து எனக்கு பழகம் பண்ணி விட்டு அவனுக்கு அப்புறம் பேங்க் புக் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அவனுக்கு நல்லதான் செஞ்சேனே தவிர வந்து அவன் வந்து எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிட்டு போய்க்கிறான். என்ன பண்ணேன் எனக்கு புரியல. என்ன பண்ண சொல்றீங்க? ஏய் வரும்போக்கு எனக்கு கெடுதல் பண்ணிட்டு போலன்னு சொல்றேன். அவன் மனசாட்சி தொட்டு சொல்றா. புரியல. என்ன அண்ணா நான் அப்படி பண்ணிட்டு போறதா இங்கே வந்து உட்காந்துக்கிறேன். இவ்வளவு நாள் பொத்தாடா ஆயிடுச்சு, 8 மாசம் பொத்தாடா. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு எத்தனை மாசம்னா? தீபாவளி முன்னாடி போனது நீங்க 8 மாசமா? மேடம் கிட்ட விடு. தீபாவளி முன்ன விட்டு 6 மாசம் 12 மாசம் வந்தோம் வீட்டை விட்டு. இது மட்டும் கரெக்டா பேச தெரியுது மேடம் அவங்களுக்குள்ள. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருங்க முருகேசன், அவங்க என்ன சொல்லுங்க, நீங்க அவங்கள புரிஞ்சுக்கல, தப்பா பேசுனீங்க, தப்பா நினைச்சீங்க. அண்ணனா தம்பியா மேடம்? அவன் அண்ணனா தம்பியா மேடம்? அவங்க கூட போயிட்டு இவ்வளவு நாள் இருந்து இப்ப ஒண்ணுமே பண்ணல, எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்களே. நீங்களே யோசனை பண்ணுங்க மேடம். சொல்லுமா, அதுக்கு பதில் சொல்லு மேடம். மேம் அப்ப நான் போன் பண்ணேன், உங்க போன் எடுத்து கட் பண்றது அசிங்கமா பேசுறது. அப்புறம் எப்படி மேம் நான் சொல்லி புரிய வைக்க முடியும் உங்களுக்கு? மேடம் 2 பேரும் போன் பண்றேன், எனக்கு போன் பண்ண தர வைடி போன கண்ட வாழ்க்கை பேசுறப்ப எப்படி மேம் பேச முடியும்? சரி மேடம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வந்து வீட்டுல வரும்போது வந்து அவன் பெட்ரூம்ல வந்து குழந்தைய பால் குத்துனுறான். அவன் வந்து 2 பேரும் உட்காந்து அவன் வந்து லவ் ஃபெயிலியர்னு வேறான். ஆனா குழந்தை ஸ்கூலுக்கு போன குழந்தை வந்து கை கூட கழுவாத, யூனிஃபார்ம் மாத்தாம வீடு ஃபுல்லா இருந்து வாசல் ஃபுல்லா இருந்து சோறு. டைம் 6 மணி. நான் எப்போ வர மாட்டேன். 6 மணிக்கு வரேன். அந்த டைம் நடக்குது. அப்போ கூட வந்து அவளை சந்தேகம் போடல. ஆனா அப்பயே எனக்கு சந்தேகம் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் போன பிறகு அவனை கேட்டேன் நான், ஏண்டி இது தப்பு பண்ணிட்டு குழந்தை கை கூட கழுவுல, அவங்க கூட பேசினுக்கிறிய தப்பு தானே அப்படின்னா. இல்லம்மா, ஆனா வந்து உன்னை பார்க்கதான் வந்து, ஆனா வந்து அவன் லவ் ஃபெயிலியர் அப்படின்னா. குழந்தை கை கழுவுல, யூனிஃபார்ம் மாத்தல, அதெல்லாம் மாத்தியாச்சு மேம். மாத்திட்டு குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்தா சேர்ல பத்துனுச்சு. என் பையன் மேடம் பால் குத்துற உள்ரூம்ல பத்துனுந்தான். அப்ப நான் உட்காந்து பேசினேன். அப்ப சரி இவங்க வந்தா மேம் உள்ள வந்தாங்களா, அப்ப கேட்கலாம்ல, 2 அடி அடிச்சிருக்கலாம்ல, எதுவுமே கேட்கல. நான் சந்தேகப்படல, நீ தப்பா நினைச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு வந்து திருப்பி வந்து என்ன குடிச்சிட்டு வந்து வச்சாங்க. சரி அந்த அடியை வாங்கி நான் சொல்லி விட்டேன். திருப்பி இவங்களா தான் இந்த பையனை கூட்டு வந்து சருகு வச்சாங்க. சருகு வச்சு 2 பேர் பேசிட்டு இருப்பதை இவர் வெளியே போய் தான் இந்த பையன் பின்னாடி வந்தான். அப்போ நான் அந்த பையன் கிட்ட சொன்னாரு, பாரு நானா வந்தேன், நீ தானே என் பின்னாடி வந்தேன், இப்பனால என் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நான் அப்பயும் கேட்டேன். அப்பயும் அவ்வளோ அடி இந்த பையன் இருக்குன்னு வச்சாரு. நான் அப்பயும் சொல்றேன் தப்பு நான் செய்யலன்னு சொன்னேன். அப்பயும் இந்த பையன் தான் சொல்றேன் தப்பு அவங்க மேல இல்லை, என் மேல தான் தப்புன்னு. கேளுங்க. இல்ல மேடம், அதே மாதிரி இந்த பொண்ணு இழுட்டு போனது இந்த பையன் தேவா பையன் வேலை செஞ்சு அவன் ஃப்ரெண்டுங்கிட்ட போயிட்டு விசாரிச்சேன். நந்தினி பேர் வந்து கிளீனா சொல்றானு, அவன் கம்பெனில வேலை செய்வாங்க. இந்த மாதிரி இருந்து நந்தினியும் சொல்றாங்க. எனக்கு அப்பயே ஷாக் ஆயிடுச்சு. யாரு தேவா வந்து இரு மேடம், பேசும்போது பேச சொல்லு மேடம். ஒரு நிமிஷம் முருகேஷன், ஒரு நிமிஷம் சொல்லுமா. என்ன ஒரு நிமிஷம். உங்க தங்கச்சி வந்து இவங்க ஏதோ ஆதி பூஜை கும்பிட்டுருந்தாங்க மேம். அப்போ அவன் தங்கச்சி நான் பண்ணிச்சு, வேணந்தினி கொஞ்சம் கம்பெனிக்கு. நான் சொன்னேன் நாங்களாம் வரமாட்டேன், ஏன்னா வீட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்கிறாங்க, பாக்குறேன்னா தப்பா சொல்லுவாங்க அப்படின்னு. இவங்க 2 தங்கச்சி மாரி ஜாலியாக பேசுவோம். கொள்ளும் இவரோட பேசுகிறேன் அந்த பசங்கிட்ட. என்ன சாப்பிட்டா கொஞ்சம் தான் பேசுவார். நானும் சரி பேசினுறாங்க, ஜாலியாக பேசுவேன், விட்டுருவேன். அப்போ ஒரு தடவை தான் போனேன் அந்த கம்பெனி. இதுக்கு நான் போனது கூட கிடையாது. கேளுங்க, இந்த பையனை கேளுங்க. அன்னைக்கு 2 தங்கச்சி கூட தான். தங்கச்சி கூட மட்டும் தான் போனேன், தனியாக நான் போகல இந்த பையனை பார்க்க.
மேடம் பொய் சொல்லுது. நீங்க நாளைக்கு வேணா போய் திருவேற்காடு சொல்லணும் வாங்கண்ணா. என்ன அவசியம்? நான் எதுக்கு போய் சொன்னோம் சொல்லு? நீ பண்ண நான் ஒண்ணுடா சொல்லிட்டேன். சொல்லு மேடம், சொல்றேன். நீ என்ன பண்ண மேடம். சொல்லிட்ட? குழந்தை வேணும் கேக்குறாங்கப்பா அவங்க. குழந்தைங்கள கொடுக்க முடியாது மேடம். அவ்வளவுதான் மேடம். இந்த மாதிரி தான் மேம் நான் வீட்டோட வந்து ஃபோன் பண்ணி கேட்டு இதான் சொல்றாங்க. இந்த மாதிரி தான் பேசுவாங்க. குழந்தைங்க அதெல்லாம் வீட்டு விட்டுல மேடம். அது வந்து பண்ணது தப்பு. சரி அவங்க அம்மா வீட்டுல இருந்து யார் மேடம் வந்திருக்கா? யாரு வந்திருக்கா? எங்க அம்மா வீட்டுல எப்படி வருவாங்க? அன்னைக்கு என்ன சொன்னார் மேம்? எங்க அம்மா இவர் அச்சாரு. அச்சு நான் கேட்டேன், ஏன் இது மாதிரி எங்க அம்மா மேல நீ கை வச்சதுன்னு. உங்க அம்மா நான் எவன் வந்தாலும் நடிப்பேன், எவன் வந்தாலும் நடிப்பேன். அப்ப சொன்னாரு இவர் இந்த வார்த்தைய. ஹலோ, அவ வந்து தப்பு அவ எனக்கு தேவை மேடம். அவதான் எனக்கு முடிவு. அதே மாதிரி அவ தப்பு செய்யலன்னு இது ஒரு சொல்லு அவள இல்ல இது வர சொல்லு. திருவேற்காடு வர சொல்லுங்க. நீங்களே வாங்க, நேரா வாங்க. நான் சொல்றதுல விசாரிங்க. அப்ப வந்து உங்களுக்கு பதில் தெரியும். சொல்லுவாங்க ஏன்னா இவர் கூட சேருங்க எல்லாமே குடிகாரங்க தான். இவர் மட்டும் நான் யோகியமா? ஏய் பேசாத மேடம். தப்பு செஞ்சீங்க. தப்பு செஞ்சது எதுவும் தெரியாது மேடம். நீங்க நேரா வாங்க, நேரா விசாரிங்க மேடம். விசாரிச்சுட்டு எதுவும் இருந்தாலும் தப்பு ரைட்டு. என் மேல தப்பு இருந்தா எனக்கு தண்டிங்க. அவங்க மேல தப்பு அதுக்காக வீட்டுல ஒரு தப்பெல்லாம் நான் ரோட்ல சொல்லிருக்க முடியும் மேம். ஒரு வீட என் புருஷன் கூப்பிட்டான், நான் போல நடிச்சேன். ஊர் பிள்ளை போய் சொல்லிருந்தேன். இவருக்கு தான் மேம் அசிங்கம். பெத்த தாய் கிட்ட சொந்தியா பெத்த தாய் அடிச்சாரு. எங்க அம்மாவை போட்டு அடிச்சாரு. எங்க அம்மா எவ்வளவு கொண்ட வார்த்தை கேட்டாரு இவரு. என் வீட்டுல இருங்க, என் வீட்டுக்கு வரக்கூடாது. வந்து ஒரே நாள் அம்மா எனக்கு சப்போர்ட்டுக்கு வரலையே. அம்மா பத்தி அவங்க பேச்சாதான் இவரு ஃபுல்லா இது பண்ணிட்டுக்கிறாரு எங்க அம்மாவை. இப்ப ஏன் எங்க அம்மா இவர் பக்கம் பேசினா என் தங்கச்சி இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சுது. அதனால இவர் பக்கம் பேசிக்கிறாங்க எங்க அம்மா. சரி, இப்போ ஒரே ஒரு வழிதான். இப்ப என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது தப்பான விஷயம் மேம். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் மேம். இந்த எங்களுக்குள்ள இந்த தப்பில்லை. என்ன சோதனை பண்றீங்களா நீங்க பண்ணலாம் மேம். தாராளமா. எனக்கு என் 2 பிள்ளைங்க வேணும். அம்மா, உங்க பொண்ணு எந்த தப்பும் பண்ணல சொல்றா. தப்பு பண்ணாதா போச்சு. தப்பு பண்ணல சொல்றா. 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. நல்லா எந்த குறையுமே இல்லை, நல்லா தான் வச்சுன்னு பார்த்துருந்தாரு. இது பண்ணிச்சு தப்பு. அவர் எந்த தப்பும் பண்ணல, இதான் பண்ணிச்சு. ஹலோ, அம்மா என்ன சொல்றாங்க பாரு மேம். அவங்க அதுதான் மேம். நான் வந்தோடனே சொன்னேன் இல்லையான்னு கேளு மேம். வீட்டோட வந்தோடனே அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. வீட்டோட வந்தோடனே மேம், நான் வீட்டோட வந்தோடனே இவங்க கிட்ட சொன்னேன், மாரி பண்ணாருமா. இவங்க போய் அடி வாங்கி வந்தாங்களா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. இவங்க அக்காவே சொன்னாங்க என்கிட்ட. என்ன அடிக்க மாட்டாரு. போய் சொல்லாத மேம், உண்மையா போய் சொல்லாத. அடிக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். மேம் இல்ல மேம், கண்டிப்பா அடி வாங்கி வந்தாங்க. எங்க விஜயா கொஞ்சம் பேச மாருமா. எங்க மரும பத்தி எனக்கு தெரியும். உங்களை அடிச்சாரா உங்க மருமக? எங்க மருமெல்லாம் அடிக்க மாட்டாரு. போய் சொல்றாங்க. ஆமா போமா தான் கூப்பிடாரு. என்ன மாதிரியே தான் பேசுவாரு. ஆமா போமா தான் நல்லா அடிக்க மாட்டாரு. அது சொல்றது நீங்க நம்பாதீங்க. நீ பண்ண தப்பு, அவர் தப்பு பண்ணல. நீ பண்ண எல்லாமே நீ தான் பண்ண, அவர் எதுவுமே பண்ணல. அவர் தப்பா நடந்துக்கிட்டா சொல்றீங்களா? ஆமா, இது தப்பா நடந்துச்சு. அதே எவ்வளவு 1 வயசு குழந்தை விட்டு போலாமா? 3 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை அவர் சப்போர்ட் பண்றீங்க நீ. அப்ப நீ பண்ற அதான் மேம் இவங்களுக்கு. ஏன்னா என் தங்கச்சி வந்து லவ் பண்ணிச்சு மேம். லவ் பண்ற பையன் அடிச்சான். உனக்கு தேவையில்ல. உனக்கு அதே பேசு, தங்கச்சி கதையா. லவ் பண்ணி அடிச்சுட்டான் அந்த பையன். இங்க எலும்பு உடஞ்சிச்சு என் தங்கச்சிக்கு. அது பல்லாசு ஆபரேஷன் பண்ணி ரோட்ல தான் மேம் கல்யாணம் நடந்தது. ஜிஹெச் பிரிட்ஜா இருக்கிறது வந்து கோயில் அங்கதான் கல்யாணம் பண்ணி வச்சது. அப்ப இவங்க என்ன பண்ண தாலி பட்டு புடவை அதெல்லாம் அவர் தான் செஞ்சாரு. அதனால இவங்க அவருக்கு பேசிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீ அவர் புண்ணிதான் நல்லா இருக்குது. என் பொண்ணு பாத்தீங்களா, பெரிய மருமா தான் நல்லா இருக்குது. இதுதான் நான் எப்படி பண்ண பரவாயில்ல. ஆனா அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும். நேத்தான் அனுப்பிச்சு விட்டேன் 2 பேருமே. சின்ன பொண்ணு நேத்தான் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஒண்ணுமேரியா நீ பண்ணிய துரோகி. அப்பாய் புள்ள எந்த தப்ப செய்யல. அப்பாய் மனுஷன் மோசம் பண்ணிய நாயமா. அப்பாவி மனுஷன ஒரு கால் நல்லா இருப்பேன் நீ. எங்க வயிறு எரியோ. சின்ன குழந்தைடி, குழந்தை 1 வயசு குழந்தை, 3 வயசு பொண்ணு. 3 வயசு பொண்ணு குழந்தை விட்டு போய் எங்க வயிறு எவ்வளோ எரியும். ஒரு கால் நல்லா இருப்பேன் நீ, நல்லா இருக்க மாட்டேன். அவர் விட்டு இன்னொருத்தர் கூட போயிட்டேன் அப்படின்ற போல சொல்றா. இத்தனை நாள் எவ்வளோ எங்க இருந்துச்சு கேளுமா. 5 மாசமா 5 மாசம் ஆகுது. அவர் 8 மாசம் சொன்னாரு, இவங்க 5 மாசம் சொல்றாங்க. நீங்களே பாத்துங்க. நான் சொன்னது 6 மாசம், இவங்க சொல்றது 5 மாசம், அவர் சொல்றது 8 மாசம். 8 மாசம் தான் விட்டு போனீங்க பாருங்க மேம். கை குழந்தை வயிறு எரியுது அவனுக்கு. அவன் வயிற்று கொட்டிக்கிறேன். அது மாதிரி விட்டு ஓடுறது அழகு பாக்குறி. அவர் அழகு இல்லையா? கண்ணித்தானமாட்டு தாலி கட்டல ஒன்று இட்டுன்னு போய் என்ன குறை வச்சிருந்தாரு. வீட்டை விட்டு வெளியே அளவுக்கு வச்சிருந்தாரு ஒன்று. அந்த அளவு வச்சு பார்த்தா அவங்களே இதுமாதிரி பண்ணிட்டேன், மோசம் பண்ணிட்டேன். நிக்கிறது காரணமே உன்னாலதான். இட்டுன்னு பார்த்து இவன் மாலையில வச்சுக்கிறாரு. அவரு உன்னாலதான்
மாலியில் வச்சுக்கிறாரு உன்னை இப்ப அவரு. உன்னாலதான் இப்ப நான் என்னலையா? இருக்கிறது உன்னாலதான். என்னால நீ சொல்லாத உங்க பிளாட் என்னால பத்திரம் இருக்கிறதுனாலதான் மேம் என்னை வச்சு தினைக்கும் கேவலப்படுத்துவாரு. உங்க வீட்டுல என்ன என்னாச்சு இது? செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க நான் பிளாட் பத்திரம் இருப்பேன். இருக்கிறாங்களே என்ன இது நான் உங்களால இருப்பேன் போதும் நானு. மேம். நான் நான் உங்களால சொல்றதே இருப்பேன், கொஞ்சம் எனக்கு கேட்க இல்ல. மாட்டாங்க. இப்படிதான் மேம் பேசுவாங்க அவங்க. பேசுவாங்க மோசக்கார இப்படி பேசுறாங்க. பண்ணிட்டு போறீங்க அப்பாவி புள்ளிய. பொண்டாட்டி ஓடி போந்து கூட கவலை இல்ல மேம். என் செயின் போடணும் போனிய வச்சு திண்டியா நீ? ஆமா கஷ்டப்படல. பாத்தீங்களா மேம்? பொண்டாட்டி கஷ்டப்பட என் கூட போனாலும் பொண்ணுதான். பரவாயில்ல. செயின் வேணும் பொருள் வேணும் அவருக்கு. நீ திருட்டு வேலை பண்ணிட்டு போன 2000 பணத்தை அவன் வீட்டு நகை எடுத்துன்னு போனேன். 2000 பணம் 2000 ரூபாய் வீடுக்கு வாடகை வீடு 2000 பணம் போல சொல்லுது கேள் மேம். 1000 தந்த மேம் வீட்டுல இருந்து நானு. இவர் என்ன சொன்னாருன்னா என் காசுலாம் நீ வச்சுட்டு போ. கட்சிதான் உனக்கு பேச விடுறாங்களா பாருங்க. அவங்களே பேசுறீங்க. நீ அவங்கள புரியவே, அவரோட தப்பான உறவு இல்லன்னு புரியவே. புரியலாம் தான் சொல்லலாம் மேம். இவங்க புரியாத ஜென்மம் இதுங்களாம் சொல்லி புரிய வைக்க முடியாது எதுவுமே. முடியாது. இன்னைக்கு என் வாழ்க்கை கெட்டு போனா நாளைக்கு என் தங்கச்சி வாழ்க்கையும் கெட்டு போகும் அது இவங்களால வாய் கண்டிப்பா. கெட்டு போகாது. அது நல்லா இருக்கும். இன்னொரு தங்கச்சி இருக்குது மேம். வயசு குறை மாதிரி இருக்குது. இருக்குது. உன்னை அதுவும் மாதிரி பிளாட் பத்திரம் தான் படுகுது. ஒண்ணு வேற காரி முஞ்சின்னு காணிச்சாதியா நீ நல்லா இருக்குது பாரு. அது போய் பார். பொண்ணு என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க மேம். காரணம் பண்ணி குத்தன்னு சொல்றாங்களா? பொண்ணு என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க. அந்த கதை உனக்கு தேவையில்லை. இன்னும் உன் குடும்பத்தை பார்க்க இது இல்ல பேச வேற. கொஞ்சம் தள்ளி உட்காந்து. அவ்வளவு கோவமா பையன் மேல? உங்களால எங்களுக்கு அசிங்கமா இருக்குது. எனக்கு இருக்கிறது 2 பிள்ளை. அசிங்கமா இருக்குது. நிமிந்து நடக்க முடியல எங்களால. நிமிந்து போக முடியல. முன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குது. கௌரவமா இருந்தவன் நானு. நிமிந்து நடக்க முடியல எங்களுக்கு. அவன் எந்த தப்பும் பண்ணல சொல்றான். அது அவனுக்கு தான் தெரியும். அவன் சொல்றான் தப்பு பண்ணல சொல்றான். தப்பு பண்ணலன்னு ஏன் வந்தீங்க இங்க? அதுக்கு தான் வந்து என்ன சொல்றாங்க, தப்பு பண்ணல, யாரும் எங்களை புரிஞ்சுக்கல சொல்றாங்க. நாங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகுறோம் சொல்றாங்க. ஆனா அவங்க சொன்னது அப்படிதான் சொன்னாங்க. வீட்டுல கடை ஆ. வீட்டுல கடை ம். அம்மா அந்த கூப்பிடும். ம். இப்போ என் 2 பொட்ட பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு வச்சேன். இது வந்து இப்போ குழந்தை வந்து இட்டுக்குன்னு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலவே ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதில் படிக்குவாங்க பொண்ணு. அங்கே இட்டுக்குன்னு வரும். இது என்ன சொல்லும், குழந்தைங்களுக்கு பேசிங்க எங்கள் பசங்க கேட்கறதா இவன் கடை கேட்பான் ஆணுவான். இடும்போது இது வந்து வாயை திறக்கும். அண்ணா ஏம்மா நானும் உனக்கு பொண்ணு தானே இடமாட்டியா? சரி போ இந்த ஒரு வாய் வைப்பேன். இப்படி தான் இருந்தாங்க. அவங்க பொண்ணு வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆயா இருந்தது. இவங்க பொண்ணு வந்து அவங்க ஆயா ஏதோ கதவு சாத்திட்டாங்க. அவங்க வந்து இந்த பொண்ணு ஏன் வருதுன்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு இவங்க என்னன்னா எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கு வரும் போகும் ஆனால் இவன் சொன்னான். இப்படிதான் இருந்தாங்க இவங்க 2 பேரும். அப்படிதான் இப்பவும் இருக்காங்களாம். இருக்கிறாங்க. நம்புறது யாரு? நம்ம நம்பலாமே நம்ம பசங்களை. நான் நம்புறேம்மா. சொல்லுமா ஒரு நிமிஷம் என்ன சொல்றேன். என்னம்மா என்னப்பா சொல்லுப்பா. பாத்தீங்களா, நீங்க புரிஞ்சுக்கலாமா அவங்கள? அவங்க தனியா இருந்தாங்கங்கிறதுக்காக தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பொம்பளை, நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஆம்பளை புரிஞ்சுப்பானா? அவர் சித்திரவதை பண்ணிட்டாமா அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கு. அது மட்டும் உண்மைதான். அவங்களுக்கு கேளுங்க. சித்திரவதை பண்ணிட்டாமா வெளியே வந்திருக்கா? நீ பேசாத, நீ கொஞ்ச நேரம் கம்மிடு. அவன் வந்து தப்புதான், சென்ட்ரிங் வேலை பண்ணுறான். பொழுது போகிறதுக்கெல்லாம் ஃபுல்லாக குடிக்கிறான். ஆனால் இவங்களுக்கு வந்து நல்லா வாங்கி போடுறான். அது மட்டும் குறை சொல்லக்கூடாது. நல்லா வாங்கி போடுறான். ஆனால் நைட்டெல்லாம் இந்த பொண்ணு தூங்கக்கூடாது. 1 மாதம் எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க. இந்த பொண்ணு மட்டும் தூங்கிட மாட்டான். ஒரே சண்டை தான். நான் பாத்ரூமுக்கு வந்தேன்னா என்ன இவங்க லைட்டும் ஆஃப் பண்ணல, படுக்கவும் படுக்கலை, இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. காலையில் கேட்டால் அக்கா என்னக்கா இதெல்லாம் பாருங்க அப்படியே கீறிட்டான் சூறிவிட்டான் ஆனால் இது சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன், உங்கள் அம்மா கிட்ட போ, உங்கள் அம்மா கிட்ட சொல்லு. இல்லை உங்கள் பேரம்மா இங்கே பார்த்தா தானே உங்கள் பேரம்மா கிட்டனா சொல்லுவேன். அவங்க வந்து என்னை திட்டுவாங்கோ, எங்கள் அம்மா போனால் என்னை அடிக்கும் ஆனு சொல்லும். இதில் யார்து தப்போ யார்து உண்மையோ யார்து பொய்யோ நீங்க உங்க பிள்ளைய நம்புறீங்களா? ஆனால் வந்து இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு சித்திரவாதம் பாம்டம் பண்ணும்போது நீ வந்து ஆத்தா கையில் தான் இருந்திருக்கும். அவங்க புரிஞ்சுக்கலாம். அவங்க மருமகனுக்கு சப்படிப்போ அதே தான் சொல்றாங்க. இது சண்டை போட்டனாலே என்கிட்ட இருக்காது. போன் மேல போன் வந்துனே இருக்கும். இவங்க பண்றது போன் மேல போன். இந்த பையனோட ஆமா இவர் போன் போனே இல்ல. வீட்டுக்கு நான் வரப்போ என் மொபைல் வந்து என்கிட்ட தான் வச்சுக்கினாரு. நான் வீட்டோட வரப்போ 1000 காசு மதத்தை வந்து தவிர என்கிட்ட போனே இல்லை. இவங்க சொல்லுது அப்படியே போய் ஏன்னா மருமகன் சப்போர்ட் பண்ணாதான் இவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருப்பாங்க. இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. முந்தா நேற்று கடமா வீட்டுக்கு வந்து அங்கே பக்கத்தில் கோழியடன் ஒத்துக்குது. அங்கே ஒரு பையன் இருக்கிறான். இவங்க வீட்டுக்கார் வந்து அந்த பையனுக்கு ஃபுல்லாக சறுக்கு ஊற்றி எங்கள் மச்சனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம பாசா இவங்ககிட்ட பார்த்தாங்க. வந்து கட்டி ஹாஸ்பிட்டலில் தான் உட்கார வச்சுட்டு வந்தேன். அவரு இந்த என்ன ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தார்.
பார்க்கலான்னு நான் போனேன். போகிறதுக்கெல்லாம் இந்த பசங்க வீட்டில் இருந்துக்கிறாங்க. வந்தா ஏய் ஏதா உங்கள் அம்மாவில் பிடிச்சின்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போட்டேன் வாங்கோ ஆனி அவன் இவங்க வீட்டுக்கார வரல, அவங்க ஃப்ரெண்டு ஃபுல்லு ஓவராக சருக்கு வச்சுட்டு வந்துக்கிறான். அது இது எனக்கு தான் எங்கள் அம்மா இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்தேன், சாப்பாடு செய்து எடுத்துன்னு வர சொன்னாங்க. இதுக்கு நான் இல்லை இருக்கிறாங்க. என்ன அவங்க அம்மா உங்கள் அண்ணன் வந்து என் ஃப்ரெண்டு அவங்க பொண்டாட்டி இட்டுன்னு போயிட்டேன். வா ஏறு பைக்கில் போலீஸுக்காரங்க வர சொல்கிறாங்க. அவர் கூட வருவங்களாம் ஹிந்திக்காரங்க ஆந்திராக்காரங்க இந்த மாதிரி எவ்வளோ அசிங்கம் கூட்டுக்கிறான். அதுக்கு எந்த பொண்ணு எங்கள் மச்சினா அதே மேம் இவங்களை வெளியே அனுப்புங்க. எங்கள் மாமியார் இவங்க தான் பேச முடியாது. எங்கள் மாமியார் பசங்க கூட வந்துக்குது, குளிச்சுட்டு வரோம்மான்னு வந்துக்குது. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இன்னும் அது இது மற்றதாக இருக்கும் கொஞ்சம் வயசு இது மாடி இன்னும் அந்த குழந்தை போயிட்டுன்னு போகிற வயசு பொண்ணு அது மாதிரி இட்டுன்னு போகலாமா, நீ ஃபுல்லாக குளிச்சுட்டுக்கிறீங்கன்னா நீ யார் கேட்கறதுக்கோ. இவங்க அண்ணன் வந்து என் ஃப்ரெண்டு பொண்டாட்டி இட்டுன்னு போயிட்டான். இப்போ இந்த பொண்ணை இட்டுன்னு போகிறோம் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அம்மாவில் பிடிச்சி வந்து போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு இங்கே சொந்த சோகத்துலேருந்து கோயிலோட வரைக்கும் இந்த பொண்ணை பைக்கில் ஏற்றின்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிக்குதோ, நீ இங்கே நிப்பாட்டோ, ஏன் இங்கே நிப்பாட்டுற, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் வா, இங்கேயா நிப்பாட்டுறேன்னா இரு கொஞ்ச நேரம்ன்ட்டு வீட்டில் போய் இவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்றாரான். கூட்டின்னு வந்துட்டேன் வா அப்படின்ட்டு வந்தா ஏன்டா நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ண, அந்த பொண்ணை ஏன் கூட்டின்னு வந்த ஆனி இவங்க வீட்டுக்காரர் கேட்டுக்கிறேன். நீ தானே சொன்னேன் கூட்டின்னு வர சொல்லு, அதான் கூட்டின்னு வந்தேன். அப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. நான் என்ன நீ ஒன்று யாருக்கு போக சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பாத்தியா அவன் தங்கச்சியோட நிலைமையா? சரிம்மா 2 பேர் ஃபுல்லாக குஷ்டிக்கிறாங்க, இட்டுன்னு போய் ஒரு வயசு பொண்ணு எதுனா பண்ணிட்டாங்க. பாத்தியா என்னம்மா கஷ்டம் கொடுத்தேன் நான் உனக்கு, ஏம்மா அதில் போய் தலை குஞ்சிர. எனக்கு சொல்லியிருக்கலாம், ஏம்மா அந்த பொண்ணு கஷ்டத்தில் இருக்குது கொஞ்சம் சகாயம் பண்ணணும் எனக்கு சொல்லியிருந்தா அவன் வீட்டுக்கார எழுதிட்டு நான் கேட்டுருப்பேன். அவனுக்கு ஏன்டா பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு பதில் சொல்லு. எனக்கு பிடிக்கலையா, உனக்கு பிடிக்கும் அம்மான்னு போட்டல கேட்டாங்க கேட்டு இவங்களை எடுத்து பேசிட்டாரு அவரு. நான் கேட்டேன் அன்னைக்கு, டேய் ஏன்டா என் பொண்ணை கூட்டினு ஃபோனில் கேட்டேன், ஏன்டா என் பொண்ணை கூட்டினுன்றான். அவன் என்னன்றான், ஏன் அவன் பொண்ணாட்டி உன் பிள்ளை கூட்டின்னு போனானே, உன் பொண்ணு கூட்டின்னு வந்தா என்ன தப்பா, அப்போ உனக்கு ஒரு நியாயம் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நியாயமானு கேட்குறான். சரி போயிட்டு நடிப்பேன் நிப்பாட்டு, நீ யார் கேட்கறதுக்கு 3வது மனுஷன், என்ன ஏன் கேட்குறேன், அவன் இஷ்டம் ஏன் பொறுப்பு, அவன் பொண்டாட்டி போய்க்கிறான் என் பிள்ளை போய்க்கிறான், நாங்கள் தான் கேட்குறோம் நீ யார் 3வது மனுஷன் நிப்பாட்டு, ஏன்டா என் பொண்ணை இட்டுன்னு வந்தேன். இல்லை நான் இட்டுன்னு வர சொல்லலை, நீ இருக்கிற கேட்டு வர சொன்னேன், அவன் இட்டுன்னு வந்துட்டான். நான் சொன்னேன் எக்கம் இல்லை, என் பிள்ளை உன் பொண்டாட்டி இட்டுன்னு போகிறேன்னு சொல்கிறிய எல்லாருக்கும் போய் சொல்லிக்கிறிய, எக்கம் இல்லை உனக்கு, உன் பொண்டாட்டி நீ சுத்தமாக வச்சுன்னு இருந்தா ஏன் போகிற, ஏன் போகிறா, நீ சுத்தமாக வச்சுன்னு இருந்தியா, ஒரு நாள்னா அவளை நிம்மதியாக வச்சுன்னு இருந்தியா, ஸோ சாப்பாடு அதை எடுத்து போட்டால் சரி போதா, நம்ம பூனெல்லா கீரும் பாரு அது மித்த கீரு இதாயிடுச்சா பிள்ளை பார்க்காத முன்னே கொடுமை பண்ணல, இப்போதான் கொடுமை பண்ணல அனுபவிச்சுன்னு வந்தேன் ஒருத்தன் தானே போயிருந்தேன். இந்த பொண்ணுக்கு வந்தா என்னடா இவங்க கூட பேசுறமே, நம்ம புருஷன் பார்த்தா இதெல்லாம் சொல்லுவான் என்னவோ, கொடுமை பண்ணி அவனு கூட பேசுறமே நினைப்பாங்களோ, இதெல்லாம் கிடையாது, ஓடிச்சு ஒரு சூச்சனமே இல்லை. வெகுளியா இருக்கு. நான் எத்தினோ அது அப்படிதான் இருக்கு. அந்த பொண்ணு எத்தினோ எடுத்துனேன், ஏம்மா இது மற்ற நடந்துக்காதே, இது தப்புமா, இப்படி போவாது. அசல் இந்த பொண்ணு விட்டானுக்கு என் பசங்களை போவாதோட நான் என் பசங்க கடை அடிச்சேன், அவங்க வீட்டில் அடிச்சேன் கேட்டு போகிறேன். அந்த பொண்ணு சரி கிடையாதோ, எல்லாரும் கிட்ட அது மாதிரி பழகுதோ, நாளைக்கு எல்லாரும் பார்க்குறது. ஆனால் இந்த பொண்ணு வந்து எல்லாரும் தப்பாக தான் நினச்சாங்க. ஆனால் அவ தப்பு கிடையாது. இதுதான் அவ தப்பு கிடையாதும்மா, அவ தைரியமா சொல்றா. ஜாலியா நான் ஜாலியாக பேசுறது எனக்கு தப்பா தெரியுது. நான் சொன்னேன் இல்லை கேளு. சரிம்மா என்ன பண்ண போற? பசங்க வேணுமா? பசங்க வேணும், ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த பையன் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கக்கூடாது. மேம் அவங்க நீ உங்க வீட்டுக்கு போகணும். அம்மா பையனை கூட்டிட்டு போங்க. கூட்டின்னு போறான், அவன் விட மாட்டான். அது வரேன் சொல். அவன் விட மாட்டான், இவன் பசங்க விட மாட்டான், எங்களை வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இவன் இல்லாத முன்னே எங்களை வந்து அன்னைக்கு கடை குடிச்சிட்டு வந்து அப்படி பேசினா கேட்டு பாரு, அந்த அம்மாவை கேட்டு பாரு, இந்த அம்மாவை கேளு. பையனை எங்க விட்டுட்டு போங்க? அப்போ யாரா பையனை இவங்களோடய விட்டுட்டு போறீங்களா? அது அவன் தான் முடி பண்ணா. அதான் வரேன், டெய்லி ஒரே சண்டை தான் ஆகுவாங்க, 8 குத்துதான் ஆகும். பேசுப்பா. அம்மாட்ட என்ன பண்ண போற, என்ன பிளான் வச்சிருக்க? இப்போ அவன் என்னன்றான், இவன் வீட்டுக்காரு அந்த பொண்ணு எப்படின்னா போட்டோம், உன் புள்ளக்கான தம்மட்டான், அவனை காலுக்கு எட்டாம விட மாட்டான்.
இதே மாதிரி தான் மேம் என்கிட்ட ஃபோன்லேயும் இவ்வளவு பெரிய பையன் இருக்கான்ல, தங்கச்சியை காப்பாத்துவான், கூட்டிட்டு போங்க. அவன் செல்லம்மா நகரில் 4-5 பேர் மந்து ஊற்றி ரெடியாக வச்சுன்னுக்குறான். என்னைக்கு இருந்தாலும் அவன் வருவான். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறிய? நான் சொல்கிறத நீ கேட்டிருக்கிய? நீ என்னது கேட்ட? என்னதை கேட்கல உனக்கு? என்ன கேட்கல? நீ என்ன சொன்ன எனக்கு? ஏன் உன்னாட்ட நான் என்ன ஓடி போட்டேன்னா? போவாதேம்மா இரு, நீ சொன்னேன். நீங்கள் மரியாதை இருந்தால் மரியாதை இருக்கும். ஒரு அப்பா இறந்துட்டாரு, 6 வருஷம் ஆகுது. பொட்டை பசங்க வச்சுங்கிற ஒரு பொண்ணு வீடு பிள்ளை 3 வருஷம் ஆகுது. இன்னொரு பொண்ணு இன்னைக்கா நாளைக்கு அனுப்பிக்குது. நீ இது மாதிரி ஊர் மேலே போய் பொறுக்குறீங்க. உங்களுக்கு தகுந்ததும் எங்களுக்கு ஆந்திரா இங்கே வந்துட்டோம். நீங்க வேலை செய்றீங்களாம்மா? இதான் மேடம் அந்த தண்ணி கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஒரு வாரம் கை நல்லா இல்லை, நெஞ்சு வலி வேற, கேஸ் டப்பு, லோ பிபி. இவனை இது மாதிரி இப்போ ஊர் சுத்த சொன்னாங்களா? போட்டோம்மா, உனக்கு அப்படி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணான்னு உனக்கு தோணுச்சல்ல, தப்பு கிடையாது. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுல தப்பு கிடையாது. எனக்கு சொல்லியிருக்கணும், ஏம்மா இது மாதிரி அந்த பொண்ணு கஷ்டத்தில் இருக்குது. எப்படி பேசுறாங்க தெரியுமா அந்த அம்மா? அப்படி பேசுறாங்க. எனக்கு சொல்லியிருந்தேன். எனக்கு 2 பேரையும் என்ன பண்ணம் தெரியுமா? நீ சொல்லியிருக்கலாம்ல, உங்க அம்மாக்கு தான் புரியல. மேம் நான் உங்ககிட்ட சொன்னாலும் இவங்க கேட்டாலும் வீட்டை நம்ம கேட்பாரு, என் குடும்ப சீனி ஏன் தலையிடுற, உங்க வேலை நம்ம வேலையை பாருன்னு. யாரு? எங்கள் வீட்டார் கேட்டுருவாரு மூஞ்சில வச்சு. நீங்க 2 பேரும் ஒன்னா போய் வாயறதுக்கு பதிலா நீ அந்த அம்மாட்ட போய் இருந்திருக்கலாம்ல. ஏம்மா ஒரு சங்கம் பண்ணி ஒன்று இருக்குதும்மா. இப்போ எனக்கு சொல்லியிருந்தா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கூட எனக்கு தெரிஞ்சுது, என் அனுமதில தெரிஞ்சுது, உனக்கு சொல்லியிருக்கேன். கரெக்ட். ஏம்மா இந்த மார்க்கில் போ, இப்படி போனீங்கன்னா 4 பேர் 4 நியாயம் பேசுவாங்க. இந்த வழியில் போகாது, இது தப்புமா ஆனால் நான் உனக்கு சொல்லியிருப்பேன். இப்போ என்னம்மா பண்ணலாம்? நீங்கள் தான் மேடம் சொல்லணும், நான் என்ன சொல்கிறது சொல்லு. உங்க பையனை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இந்த பொண்ணை ஏதாவது ஒரு ஹோம்ல சேர்த்து விடலாம், சரியா? அதுக்கப்புறம் 3 நாள் அந்த புள்ளைங்க புள்ளைய பார்க்கணும். அவ புள்ளெல்லாம் பார்க்க முடியாதுமா. இந்த அம்மா வந்தாலே பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டோம். புள்ளெல்லாம் பார்க்க முடியாது. எத்தனை வாட்டி அடிச்சாரு தெரியுமா அந்த அம்மா? இல்லை நான் போய் மடக்கணும். அடிச்சாங்களா? மேம் எவ்வளோ போய் சொன்னாங்க பார்த்தீங்களா உங்க நான் அடி வாங்குவேன். யார் கடை? என் மருமகளை தான் வாங்குறேன். இதுதான் மேம் போய் சொல்றது. என் மருமகளை தான் வாங்கிட்டு போறேன். அடி வாங்கலன்னு சொன்னாங்க, இப்ப அடி வாங்கலன்னு சொல்றாங்க. நான் வாங்குவேன். நான் போய் மடக்கினேன். அறிவு இருக்கடா உனக்கா? அந்த வயசான கேவி போய் அடிக்கிறியா? இது நியாயமா? இது எங்க 2 பேரை பிடிச்சி நேத்தான் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு. போயதெல்லாம் பார்க்க முடியாது மேடம், பார்க்க முடியாது. காமிக்க மாட்டாரு பிள்ளைங்களே பார்க்க முடியாது. போறவங்க என்ன தெரியும், அவன் தரைய ஆனவங்க தான் தெரியும். போறவங்க அவங்களோட போறவங்க பணமாக தான் வருவாங்க. போதாம ஆமாம். பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் போல மேம். பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களாமா? கூட அம்பு எங்க அம்பிட்டு கூட அம்புறியா? அம்பு எல்லாம் வேணா விட்டுருங்க. அது ஒன்று நான் 3ல் 1 போச்சுன்னு நினச்சிக்குவேன். நான் கவலையே பட மாட்டேன். 2 பொண்ணு இது ஒரு பையங்காரன், அதே போதும் எனக்கு. இவ்வளோ இது பண்ண வரைக்கும் அவங்களுக்கு இல்லை. ஆனா உங்க பொண்ணு தப்பே பண்ணல. அவ என்ன ஒரு தப்பு பண்ணிட்டா? இத்தனை மாதம் சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்க ஏதாவது ஹோம்ல சேர்த்து விட்டுருப்பாங்க, ஏதாவது மகளிர் குழுல சேர்த்து விட்டுருப்பாங்க. அதை விட்டுட்டு அந்த பையன் கூட போய் இருந்தது தப்பு. ஏன் அங்கே போகிற பெத்துங்களாண்டு வருது? நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையா? நீங்க எங்க பேச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க புள்ளைய புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க காது கொடுத்து கேக்குறாங்க. உங்க புள்ளைக்கு ஆதரவா இருக்காங்க அவங்க. நீங்க காது கொடுத்து கேக்குறீங்களா? நீங்க அந்த அம்மா மாதிரி இருந்திருந்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. புரிஞ்சுக்கவே இல்லையா நீங்க உங்க பொண்ண? அவங்க கொஞ்சம் ஆயாசம் அதிகம், கொஞ்சம் கோவம் அதிகம். யாருக்கு? அந்த அம்மாக்கு. ஆமா, கொஞ்ச நேரம் யோசனை பண்ணோம். பிள்ளைங்க இது என்ன இப்போ நீ எனக்கு ஒரு வார்த்தை சொன்னேன்னிக்கா, மேடம் என்னத்துக்கு சொன்னாங்க நம்மளுக்கு இந்த வார்த்தை, நல்லதா கேட்டதான்னு கொஞ்ச நேரம் யோசிக்கணும். ஆனால் யோசனை பண்ண மாட்டாங்க. முந்தா நேரத்துக்கட என்னை திட்டினாங்க. பிள்ளைல பாரு, பிள்ளை கொடுத்தா நான் தனியாக வீடு எடுத்து வச்சுங்க, எப்படி வச்சுக்குவேன்? இருங்க ஒரு நிமிஷம். அம்மா உங்க பையன் பக்கத்துல உட்காரு. இருக்கட்டும் மேடம். உட்காருங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்கம்மா. ஏன்பா அம்மாவையும் தங்கச்சிங்களையும் விட்டுட்டு வருவாங்களா இப்படி? பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த வயசுல. பாரு அந்த வயசுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்ன மேடம் என்ன பிரயோஜனம்? நீங்க 2 பேர் யாருக்கு யாரு நியாயம் பண்ணீங்க? அவங்க சொல்ற மாதிரி ஹஸ்பண்ட் இல்ல, 2 பொம்பளை பசங்க.
பையன் இப்படி போயிட்டான், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எல்லா பிரச்சனையும் அந்த 45 வயசுக்கு மேலே தான் வரும். அந்த ஒரு 10 வருஷம் ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம். அந்த டைமில் இப்படி பண்ணா எப்படி அவங்க தாங்கிப்பாங்க? இப்போ என்ன பண்ண போற? அம்மா கூட போறியா? நடந்தாலும் பரவாயில்ல போகிறேன். பயந்துட்டு தான் ஓடுனீங்களா? பயந்துலாம் நம்ம இருக்கிறதுக்கா இதட்டோல நம்ம இருந்தா நம்மள யார் என்ன பண்றாங்க? நீ உன்னை சொல்லுவாங்க. சரிம்மா, என்னாச்சுன்னா அந்த பொண்ணு நடுத்தரையில் நின்றுட்டாலேருந்து கூட்டிட்டு போயிட்டான். ஆனா 2 பேரும் எந்த தப்பும் தப்பு பண்ணல. இல்ல மேடம், ஒருத்தர் பொண்டாட்டி நம்ம கூட்டின்னு பார்த்தா தப்பு இல்ல மேடம். தப்புதாம்மா. இப்ப நாங்க கூட்டின்னு போயிட்டு அந்த பொண்ணா யாரு தப்பு சொல்ல மாட்டாங்க. ஐயோ கூட்டணும் போயிடலாம், வயசு பணம் கூட்டணும் போயிடலாம், ஒருத்தன் முன்னாடி அடி கூட்டணும். தப்புதான். இப்போ அந்த அம்மாக்கு வீட்டுக்காரர் இல்ல. இது இப்ப அந்த அம்மாக்கு வீட்டுக்காரர் இல்ல. பெண்டா பாயலன்ற பெண்டா பாயக அவங்க வீட்டு இருந்து நான் வீட்டு பண்ணின்னு எப்படின்னு பண்ணணும் ஒருத்தன் முன்னாடியா? இப்ப இந்த அம்மா இட்டுன்னு போனா மருமகன் கொடுமைப்படுத்தினா கேள்வி கேட்கணும். என் பொண்ணை ஏன்டா கொடுமைப்படுத்துற, அவ தப்பு பண்ணல சொல்றாளேன்னு. நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஓரத்துல தள்ளி விட்டு அவன் என்னமா பண்ணுவான்? 1000 சொல்லலாம். பண்ற குடும்பம் 1000 பொண்ணு கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு இப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை தப்பு பண்ண வைக்கிறீங்க. கொஞ்ச நாள் இருந்துதான் நீங்க இப்படி பேசிதான் அவளை தப்பு பண்ண வச்சிருக்கீங்க. அவ தப்பு பண்ணிருக்கானா அதுக்கு நீங்க எல்லாருமே காரணம். சரி உட்காருமா. அதுக்கு நீ செஞ்சது சரின்னு நான் சொல்லல. முந்தா நேத்து ஏதாவது ஹோம்ல சேர வேண்டியதானே? போய் எதுக்கு இருந்த? என் குடும்பம் நாசனம் பண்ணல, என் பிள்ளைங்களை நடத்துற வயலுக்கு தல. அந்த அம்மா அந்த பையன் அந்த பொண்ணு மாதிரியா இருக்கும், குழந்தை இதே மாதிரியா இருக்கும். அவனை பார்த்தா இதை பார்க்க முடியாது. ஏன் மேடம், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு மேலே இவங்க அக்கா வீடுக்கிறாங்க, அங்கே வந்துக்கிறாங்க. நான் அங்கே வாசப்பட நின்று நின்னேன். வந்தால் என் பொண்ணை வாய்க்கு கெடுத்துட்டீங்க, என் பொண்ணு வாய்க்கு கெடுத்துட்டீங்கன்னு எனக்கு கேட்டாங்க. நாங்கள் ஏம்மா கெடுத்தோம்? அதுவும் கோய் பிடிச்சி போச்சு, ஓடி போச்சு. நாங்கள் என்ன கெடுத்தோம்? உன் பையன் என் பொண்ணை இட்டுன்னு போயிட்டான். இப்போ என் மருமகனுக்கு வந்து பொண்டாட்டி இல்லை, உன் பொண்ணை அனுப்பிடி. பேசுவோம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, தப்பு தப்பாக பேசுவோம். அம்மா கேட்க மாட்டாங்க. ஏன் மேடம் அனுப்பட்டா? நீங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு போறீங்களா? அங்க போய் திட்டிட்டே இருக்க போறீங்க? அம்மா கூட தொட்டு மேடம் கூட வந்துக்கிறாங்க 2 பேரு. மேடம் கூட வந்துக்கிறாங்க, நான் இட்டுன்னு போயிடுறேன். மேம் நான் போல மேம். இப்படி உன்னோட வாழ்க்கையை விட முடியாது, புரியுதா? அவங்க 100 சொல்லுவாங்க, அவங்க கஷ்டத்தினால சொல்றாங்க. அம்மா நீங்க அவளை திட்டக்கூடாது. நான் திட்ட மாட்டேன் மேடம், நான் எதுவுமே பேச மாட்டேன். நீங்க சொல்லிட்டீங்களா? மருமகனை கூப்பிட்டு வச்சு அவளை அவமானப்படுத்த கூடாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேம்மா, நம்ம பசங்களை நம்ம நம்பணும். நம்ம காது கொடுக்கலன்னா இந்த உலகத்துல யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுங்க. அது மருமகன் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, நம்மள்ட்ட எல்லாமே வேற யார்கிட்ட நம்ம பசங்க வந்து சொல்லுவோம். மேடம் இப்ப நான் பெருசு இல்லை. ஒரு நிமிஷம், இப்போ நான் இட்டுன்னு போறேன், நீ எங்க இருக்கிறியா? நான் இட்டுன்னு போறேன், எங்க இருக்குமான்னு கேளு. அவ இப்போ ஒழுங்காதாம்மா இருக்கா. அவ என்ன கொஞ்சம் தைரியமான பொண்ணு, வெகுளி, படபடான்னு எல்லாத்தையும் பேசிடுறா. அவங்க பொண்ணு தப்பான பொண்ணே கிடையாது, நல்ல பொண்ணு அவ. நீ தப்பானவ 10 வாட்டி சொன்னா நல்ல பொண்ணு கூட கெட்டு போயிடும். பேசினா தப்பானவள் ஆயிடுவளா? பண்ணிச்சு மேடம், எங்களுக்கு தெரியாம புரியுதுமா. ஆனா அவ உறுதியா சொல்றா தப்பு பண்ணல. நாங்க மரியாதையா அந்த புறாங்க மரியாதை போச்சு, சரிமா? இந்த பாரு, நீயும் தப்பு பண்ணிருக்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட போய் நின்று இருக்கணும், இல்ல வேற யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருக்கணும். இது மாதிரிலாம் போகக்கூடாது. வீட்டை விட்டு பொம்பளை பொண்ணு வெளியே போனால் ஆத்தா வீட்டுக்கு போனோம், இல்லை அதை சொல்லுவாங்க சுடுகாட்டுக்கு போகணும். இது 2 தான் பொம்பளைக்கு வந்தது. அதுக்கு மிஞ்சி போனோம்னா கெட்ட பேர் தான் வரும். நீ சுத்தமாக இருந்தாலும் கெட்ட பேர் தான் வரும். சரி, நடந்தது நடந்து போச்சு. உங்கள் பையன் உங்களோட வரேன்னு சொல்கிறாரு, கூட்டிகிட்டு போங்க. குத்துவாக்கு பேசாதீங்க, இப்படி பண்ணிட்டா சொல்லாதீங்க. இன்னுமே லைஃப்பை பாசிட்டிவாக பாருங்கள். சரியா? சரியா தம்பி? அம்மா நீ உங்கள் அம்மா கூட போ. நான் உங்க கூட போனால் கண்டிப்பாக செத்துருவேன், இருக்க மாட்டேன்.
நான் வயத்தோட விடுறேன்றேன், எங்களோட கூட தேவையில்லை. மனுஷன் பிறந்தா ஒரு நாளைக்கு போறப்போ ஒரு நாளைக்கு சாவும், என்னைக்கான சாவுறோம். ஆனா வந்து நின்று சாதிச்சு வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு கெட்ட பொண்ணு நாளைக்கு அதே வாயி பலான பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நாளைக்கு சொல்லணும் 4 பேர். ஏம்மா நான் சொல்றதா? சத்துட்டா அது அவன் இட்டுன்னு போச்சே, அவ சத்துட்டான்னுவாங்க. அப்புறம் அன்னைக்கு என் வீட்டுல சண்டை போடாருப்பா, அன்னைக்கு எந்த அத்தையும் வரல, எந்த மாமாவும் வரல எனக்கு சப்போர்ட் பண்ண. அவங்களெல்லாம் பார்த்து கத்துக்கோமா. உங்க அம்மாவை நீ குறை சொல்ற, அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க பாரு. ரோட்ல இருந்தாலும் அவங்க வளர்த்தவங்களை ஒரு ஆளாக்கினாங்கல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் வளர்த்தேன், பந்தல கொட்டி வளர்த்தேன், பந்தல படுக்க வச்சோமா, பிறகு பந்தல படுக்க வச்சோமா, இத்த செல்லமா வளர்ந்துச்சுமா இது. சரி, நீங்க உங்க பையனை கூட்டிட்டு கிளம்புறீங்களாம்மா? தைரியமா போப்பா, அம்மா கூட்டிட்டு போ. அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது, சரியா? கிளம்புங்க. அவங்க வீட்டுக்கு போகிறது, கொல்றது, அந்த பையன் வீட்டுக்கு வர்றது, கொல்றது, சாப்பிட்டு இருப்பானா, வீட்டில் வந்து சாப்பிடனா கொல்லுவானா, அப்படியே இருந்தீங்கன்னா பாரு போறோம். இன்னும் இதுக்கு மேல பேசாதே, உங்க அம்மாவோட போ. போல மேம், சுத்துறோம் மேம். கண்டிப்பா கூட 2 பேர் வந்துக்கிறாங்க கூட. நான் ஒண்டியாகிறேன் இங்க. ஐயோ குழந்தை விட்டேன், எங்க அக்கா பொண்ணு வந்து கூட. நான் ஒண்டியில தொழில் போக முடியுமா? நம்ப முடியாது மேம். இவங்களை வந்துக்கிறாங்க கூட வந்துக்கிறாங்க, அதை அமுச்சு விட்றாங்க. குடும்பத்தை கழிச்சு விட்டாங்க, குடும்பத்தை கழிச்சு விட்டான் அவன் தான், இந்த பொண்ணு குடும்பத்தையே வாய்க்கு. நீ 2 பிள்ளைங்க வச்சு பதம் ஒழிகிறான், கஷ்டப்படுறான். இன்னும் இந்த பண்றீங்க வேலை செய்யறான். அவங்க சொல்றாங்க பண்றீங்க வேலை செய்யறான், நல்லா சம்பாதிப்பான், கஷ்டவாளி அவன். ஒரு வேலை அடி கூட நம்ப மாட்டான், உக்கரையும் சோறு போடுவோம், எல்லாம் சல்லிக்கு மேலே தருவான். ஒன்றா சாப்பிட்டுருந்தா அது என்ன பொருள் கேட்டால் அந்த ஒரு பொருள் அப்படியே எடுத்து கொடுப்பான். இந்த ட்ரெஸ்ஸு ஒன்று பண்ணால் அதே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான். 1000 ரூபாய், 2000 ரூபாய், 1500 ரூபாய் கேட்குற துணி தான் போய் எடுப்பான். இப்போ முதல்ல அம்மாவோட போ. இன்னொரு விஷயம், பசங்களை பார்க்கணும். நான் என்ன பண்ண போறேன்? இருங்கம்மா, உனக்கு பசங்களை பார்க்கணும் சொல்கிறேன்ல, அது சட்டப்படி அதுக்கு முயற்சி எடுப்போம். அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நீ கொஞ்சம் இறங்கி வரணும். உனக்கு சேஃப்டி வேணும்னா உங்கள் அம்மா தான். அவங்க திட்டுறாங்களா? ஒன்றும். ஆமாம், என்னைக்கே சாகடிச்சிருப்பாங்கல்ல. சொல்லு, நீயே சொல்லு மேடம். இப்படியெல்லாம் வளர்த்து சாகடிப்பாங்களா? சொல்லு. அந்த கோவத்தில் பேசுகிறாங்க, அவ்வளோதான். வச்சிருவாங்களாம், சாவடிக்கு. அம்மா ஆக்சுவலி சூப்பர் ஹீரோ. இட்டுன்னு வந்தா எங்க அம்மா போய் இட்டுன்னு வா. சரி, அதையா இட்டுன்னு வந்தா. புரிஞ்சுங்கம்மா, அந்த பொண்ணு தப்பு. சரி மேடம். சரியா? இன்னொரு பொண்ணு ஒன்று இது மேடம், இவ்வளோ மாரியா இருக்கு மேடம். கேட்டு போறாங்க தங்கச்சி, 2 தங்கச்சி. ஒரு பொண்ணை கட்டி குத்துறாங்க, தங்கச்சி கட்டி குத்துறா. இன்னொரு சமைச்ச பொண்ணு ஒன்று இருக்கிறா, பையன் இவ்வளோ பேர் பையங்கிறான். எனக்கு அவங்க அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டுப்பேன். இது பாருமா, அம்மாவோட போ, ஹோம்ல சேர்க்கலாம். அது இல்லாமல் உனக்கு பசங்களை பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம், சரியா? அப்போ நான் அந்த அம்மா மேடமும் சொல்லிட்டாங்க, ஏற்பாடு பண்ணுறாங்களா? கூட்டிகிட்டு போங்கம்மா. லைஃபே ஒரு போராட்டம், டெய்லி ஒரு பேட்டில், டெய்லி ஒரு கிரைசிஸ். அவங்கெல்லாம் எப்படி என்ன தைரியமா இருக்காங்க? இவ்வளோ கஷ்டம் இருந்தோம். அந்த அம்மாவோட தோரணை பார்த்தீங்களா? அட்மையர் பண்ணேன் நான் அவங்கள. அவங்க திட்டுனாங்க, அவங்க புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இங்கே உட்கார்ந்து எல்லாம் பேசலாம். அவங்களுக்கு படிப்பு கிடையாது, பெரிய பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பெருசாக இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் அவங்க சமாளிக்கிறாங்கல்ல, தைரியமாக வாழறாங்கல்ல, 4 பசங்களை வளர்க்குறாங்கல்ல. இதுதான் ட்ரூ இந்தியன் ஸ்பிரிட். சர்வைவர்ஸ், ஃபைட்டர்ஸ். இவங்களெல்லாம் பார்த்தா நம்ம சினிமாவில் வர்றது ஹீரோ எல்லாம் ஒன்றுமே கிடையாது, இவங்க எல்லாம் தான் ஹீரோஸ். அந்த அம்மா இப்படி பேசினாங்க, எவ்வளோ விவரமாக பேசினாங்க, எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது பாருங்க. கரெக்டாக பேசினாங்க. படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசின பெரிய விஷயமே இல்லை. ட்ரைனிங்க்கு போய் அங்கே போய் இங்கே போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்து பேசலாம். இது அனுபவத்தில் பேசுகிறாங்க அவங்க. அசந்து போயிட்டானா. ஹேட்ஸ் ஆஃப். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்காது.
என்ன பண்ணுறது, சூழ்நிலை. எனிவே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்டையும் பேசுவோம், அவரை சொல்லி புரிய வைப்போம். அவங்க சேர்ந்து வாழணும்னு நம்ம எல்லாரும் கடவுளை வேண்டிக்கலாம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.